வேஷ்டி அணிந்துதான் விமானம் ஓட்டுவேன் என அடம்பிடிக்கும் தமிழன். இந்தியாவில் படித்து வெளிநாட்டில் வேலை பார்க்கும் பலரையும் நாம் பார்த்திருப்போம். சொந்த ஊருக்கு வரும்போது கூட வெளிநாட்டுக்காரர் போலவே நடந்து கொள்வார்கள். ஆனால் நம்ம ஊரில் படித்து வளர்ந்து அமெரிக்காவில் பைலட்டாக வேலை பார்க்கும் ஒரு தமிழர் அங்கும் தன்னுடைய தமிழ் பாரம்பரியத்தை தன்னுடைய வேலைக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உறுதியுடன் போராடி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறார். பைலட் என்றாலே அவர்களுக்கு தனி சீருடை உண்டு. அதைத்தான் உடுத்த வேண்டும். இந்தியாவிலும் அப்படித்தான். அப்படி இருக்க இலங்கை தமிழர் ரவிகரன் ரணேந்திரன் என்பவர் அமெரிக்காவில் பைலட்டாக பணிபுரிகிறார். இவர் தன்னுடைய பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து கொண்டுதான் பணிக்கு வருவேன் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். முதலில் அதற்கு மறுப்பு கிடைத்தது. என்னுடைய பாரம்பரிய உடையை அணியக்கூடாது என்று நீங்கள் எப்படி மறுக்கலாம் என்று வாதிட்டு போராடி அதில் வெற்றியும் பெற்று தற்பொழுது வேஷ்டி அணிந்து தன் விமானம் ஓட்டுகிறார். அதோடு தமிழில் பேசும்பொழுது வேறு எந்த மொழியும் கலந்து பேசுவதில்லை. தன்னிடம் தமிழில் உரையாடுவர்களிடம் அந்நிய மொழி அவர் பேச அனுமதிப்பதில்லை. இவர் ஒரு பைலட் மட்டும் அல்ல, ஒரு ஏவுகணையும் உருவாக்கியுள்ளார். அந்த ஏவுகணைக்கு அகரன் என்ற தூய தமிழ் பெயர் வைத்துள்ளார். இது போன்ற மேலும் செய்திகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.